Good day students, இன்னைக்கு கிளாஸ்ல workbook 9ல இருக்க questions சால்வ் பண்ணி பார்க்கலாம் நம்ம. First question போலாம். ஸோ இந்த பேசேஜ் பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிச்சு ஒரு கேஸ் பற்றி பேசுகிறாங்க. ஆர்டிகல் 370ங்கிற வேர்டு இருக்குது, கான்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 370 ரிலேட்டடாக நம்ம பேச போகிறோம். ஸோ ஆர்டிகல் 370 என்ன பண்ணுச்சு? இட் கிவ்ஸ் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர். 2019ல் இந்த ஆர்டிக்கிளை ரிப்பீல் பண்ணாங்க நம்மளோட யூனியன் கவர்மெண்ட். ஸோ அது ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேசேஜில் என்ன கொடுத்துருக்காங்க, இதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். த சுப்ரீம் கோர்ட் upheld the validity of Union Government's 2019 decision. So 2019ல தான் ஆர்டிகல் 370 ரிப்பீல் பண்ணுறோம் by a presidential order. So it upheld the validity அப்படின்னா என்ன, நம்ம பண்ணது கரெக்ட் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு verdict கொடுத்துருது. The court held that the state of Jammu and Kashmir had no internal sovereignty. Internal sovereignty அப்படின்னா என்ன? சாவரனிட்டி அப்படின்னா இறையாண்மை. அந்த நாட்டை நம்மளோட நாட்டை எப்படி ஆட்சி செய்யணும், நமக்குன்னு ஒரு சுதந்திரம் அந்த இடத்துல இருக்கும். இந்த கோர்ட் என்ன அப்சர்வ் பண்ணி சொல்லியிருக்காங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இன்டர்னல் சாவரனிட்டி இல்லை. அண்ட் த கன்கரன்ஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் வாஸ் நாட் ரெக்வயர்டு டு அப்ளை த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டு த ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் இப்போ 370 மூலமாக ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு என்ன கொடுத்துருந்தோம், ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்னால அவங்களுக்கு என்ன கிடைச்சி, அவங்களுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன், அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ளாக், இதெல்லாமே வந்துருந்துச்சு. இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா 17 நவம்பர் 1952 இந்த டைம் பீரியட்ல இருந்து 31/10/2019 இந்த பீரியட் வரைக்கும் ஆர்டிகல் 370 was in force which gives special status to the state of Jammu and Kashmir. இதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு பிரசிடென்ஷியல் ஆர்டர் மூலமாக ஆர்டிகல் 370 ரிப்பீல் பண்ணிட்டோம். இப்போ கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, அது பண்ணது கரெக்டுன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டுக்குன்னு ஒரு இன்டர்னல் சாவரனிட்டி இல்லை, அதனால இந்த ஸ்டேட்டோட கன்கரன்ஸ் வாங்கிட்டு தான் இதை நம்ம பண்ண வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. The court rejected the argument of petitioners. இது பண்ணது தப்பு இல்லை, இதுக்கான ஒரு நடைமுறை ஃபாலோ பண்ணியிருப்போம், இந்த நடைமுறை தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடரப்பட்டது. இப்போ பெட்டிஷனர்ஸ் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்களோ அந்த ஸ்டாண்டை கோர்ட் ரிஜெக்ட் பண்ணுது. என்ன ரீசனுக்காக அப்படின்னு பார்க்கலாம். The union cannot take actions of irreversible consequences in the state during presidential rule, and the argument that the parliament can only have the law making powers of the state when the presidential rule was in force was also not accepted. So petitioner சொன்ன ரெண்டு விஷயங்களையும் கோர்ட் நிராகரிச்சிருச்சு. எந்த கண்டிஷன்ல, யூனியன் cannot take actions of irreversible consequence அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆர்டிகல் 356ல the president has that power to do so அப்படின்னு சொல்லிட்டாங்க. This article entrusts the governance of the state, union executive and parliamentக்கு என்ன பவர்ஸ் இருக்கு, அந்த பவரை எக்ஸசைஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் கேரி அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. However, the court held that the exercise of president's power after the proclamation is subject to judicial review. இங்கே பண்ணதெல்லாம் கரெக்டு, ஆனாலும் இந்த presidential power after this proclamation is subject to judicial review. judicial reviewனா என்ன, ஒரு எக்ஸிக்யூட்டிவோ ஒரு லெஜிஸ்லேச்சரோ ஒரு விஷயம் செய்கிறாங்க, அந்த விஷயம் நம்மளோட கான்ஸ்டியூஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஆக்டை குவாஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இது தவறு அப்படின்னு சொல்லி ஜுடிஷியரி வில் ரிவ்யூ த ஆக்ஷன்ஸ். எதுக்காக, நம்ம 3 ஆர்கன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் பார்த்தோம். ஒன்று எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அண்ட் லெஜிஸ்லேச்சர். இந்த 3 ஆர்கன்ஸும் தனித்தனியான ஆர்கன்ஸாக இருந்தாலும் இது ஒன்னோட ஒன்று தொடர்போடு இருந்து செயல்படும் போது தான் ஒரு நாடு நல்லா இருக்கும். ஸோ ஒன் ஹேஸ் பவர் ஓவர் அதர், பட் எவ்ரி திங் இஸ் இண்டிபெண்ட், பட் இட் இஸ் இன்டர்லிங்க்ட். இப்போது லெஜிஸ்லேச்சர் இண்டிபெண்ட் பாடி, இல்லை எக்ஸிக்யூட்டிவ் ஒரு இண்டிபெண்ட் பாடி, ஜுடிஷியரி ஒரு இண்டிபெண்ட் பாடி அப்படின்னு வச்சோன்னா அவங்கவுங்க ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அதில் இன்னொருத்தர் அந்த இடத்துல கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது.
though you have independency in your particular area, you will be always overseen by other person. The check and balance will be there அப்படின்னு சொல்றோம் நம்ம. So அந்த checks and balance பார்க்கறது அதை எக்ஸிக்யூட் பண்றாங்க ஜுடிஷியரி இந்த இடத்துல. அதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்றோம். So இங்க கோர்ட் என்ன சொல்லிடுச்சு? The court held that the exercise of president's power after this proclamation is subject to judicial review ன்னு சொல்லிட்டாங்க. The court stated that the constitutional setup did not indicate that Jammu and Kashmir retained sovereignty. ஒரு constitutional setup இருக்கு, அது என்ன சொல்லிடுச்சு? அவங்க சோவரனா இருந்தாங்க அப்படிங்கிறத எந்த இடத்துலையுமே வெளிப்படையா இந்த இடத்துல காட்டல. The CJI, அதாவது Chief Justice of India, in his judgment stated that there was a clear absence. ஒரு தெளிவான ஒரு விஷயம் இல்லை இங்கே சொல்லலன்னு சொல்கிறாங்க, கிளாரிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க? கிளியர் ஆப்சன்ஸ். ஒரு விஷயமே அங்கே இல்லைங்கிறது தெளிவாக தெரியுது. எந்த விஷயம்? இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டு த ரெஃபரன்ஸ் ஆஃப் சோவர்னிட்டி. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது. அந்த கான்ஸ்டியூஷனில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஸ் அ சோவரன் ஸ்டேட் அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை. அந்த கிளாரிட்டி உங்களோட கான்ஸ்டியூஷன்ல ஆப்சன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் காஷ்மீர் பிகம் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா இஸ் எவிடென்ட் ஃப்ரம் ஆர்டிகல் 1 and 370 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. பட் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 1 அண்ட் ஆர்டிகல் 370 இது ரெண்டுலையுமே பார்க்கும்போது எது கிளியரா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, காஷ்மீர் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இந்தியா. இட் பிகம்ஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியாங்கிறது தெளிவாக இருக்கு. ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கான்ஸ்டியூஷன்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஸ் அ சாவரன் ஸ்டேட் அப்படின்னு சொல்றதுக்கான கிளாரிட்டி எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இட் வாஸ் ஆடட் தட் ஆர்டிகல் 370 வாஸ் அ ஃபீச்சர் ஆஃப் அசிமெட்ரிக் ஃபெடரலிசம் அண்ட் நாட் சாவரனிட்டி. ஆர்டிகல் 370ல என்ன சொல்லிட்டாங்க? அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம். அப்போ அசிமெட்ரிக் ஃபெடரலிசம் அப்படின்னா என்ன? ஃபெடரலிசம் அப்படின்னா தெரியும், கூட்டாட்சி. இங்கே அசிமெட்ரிக் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எதை எம்ஃபசைஸ் பண்ண அந்த இடத்துல சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஸ்டேட்டுக்கு மற்ற ஸ்டேட் ஆஃப் இந்தியா, அதாவது மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, குஜராத், தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, இந்த மாதிரி ஸ்டேட்டுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை விட ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஒரு அடிஷனல் அட்டானமி, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மோர் அட்டானமி ஹாஸ் பீன் கிராண்டட் பை மீன்ஸ் ஆஃப் திஸ் ஆர்டிகல் 370. Granting more autonomy to a state does not mean it is sovereign. And the clarity in the judgment la solranga. It further mentioned that the rationale behind the removal of Article 370 was to foster unity and equality. எதுக்காக ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்? ஏன்னா இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டோம் ஜம்மு அண்ட் காஷ்மீர். 1947ல இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செஷன் அப்படின்னு ஒன்று சைன் பண்ணுறோம் நம்ம. அதுக்கப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைம், அதாவது 17 நவம்பர் 1952ல இருந்து 31/10/2019 வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸோட இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பிரசிடென்ஷியல் ஆர்டர் மூலமா இந்த இயர் 2019 ஆர்டிகல் 370 ரிப்பீல் பண்றோம். ஏன் இவ்வளவு நேரம் ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியாவா இருந்த காஷ்மீரை இந்தியாவோட ஒரு பார்ட்டாவே நம்ம மாத்திக்கிறோம். எதுக்காக? டு ஃபாஸ்டர் யூனிட்டி அண்ட் ஈக்வாலிட்டி அக்ராஸ் இந்தியா பை என்ஷூரிங் தட் காஷ்மீர் வாஸ் கவர்ன்ட் அண்டர் த சேம் கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்வொர்க் ஆஸ் த ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி. எப்படி ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிக்கு எல்லாமே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இருக்கோ, அதே மாதிரி காஷ்மீருக்கும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு ஒன்று கொண்டு வந்து யூனிட்டி அண்ட் ஈக்வாலிட்டியை மெயின்டைன் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக. The court added that the power of president under Article 370 is to issue a notification that Article 370, which gives Jammu and Kashmir the power to have a state constitution, ceases to subsist even after the dissolution of the ஜம்மு அண்ட் காஷ்மீர் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. இப்போ என்ன சொல்லிட்டாங்க? ஆர்டிகல் 370 மூலமா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் பவர் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த கோர்ட் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, அண்டர் ஆர்டிகல் 373 த பிரசிடென்ட்டோட பவர் வில் ரிமைன் தேர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஈவன் ஆஃப்டர் த டிசல்யூஷன் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி விச் வாஸ் டிசால்வ்டு ஆன் 26 Jan 1957. It stated that Jammu and Kashmir Constituent Assembly was an
intended to be temporary body. இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஒரு டெம்பரரி பாடியாக தான் இருந்தது. எதுக்காக அந்த நெகோசியேஷன் இதெல்லாமே பண்ணோம், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை டிசால்வ் பண்ணிட்டோம். when the constituent assembly ceased to exist, the special condition for which 370 was introduced ceased to exist, but the situation in the state remained and thus the article continued. என்னதான் அது இல்லை டிசால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் the situation remained and the article continued. So இங்க கோர்ட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, the court found that article 370 it ceased to exist அப்படின்னு நம்ம சொல்றோம், இது இனிமே இல்லை, ஏன்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியே டிசால்வ் பண்ணிட்டோம். அண்ட் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் பெர்மிஷன் வாங்கணும், ஆனால் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இல்லை, நீங்கள் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, ஆர்டிகல் 373 அப்படிங்கிறத இட் சீஸ் டு எக்ஸிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா இட் வுட் லீட் டு ஃப்ரீசிங் ஆஃப் தி ப்ராசஸ் ஆஃப் இன்டகிரேஷன். ஸோ இந்த இன்டகிரேஷன் பார்ட்டே நம்ம பண்ண முடியாது, ஏன்னா இது அப்படியே ஸ்டால் ஆயிரும் இந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The court held that the power under Article 373 did not cease after the J&K Constitutional Assembly ceased to exist. இந்த Article 370 cease ஆவல after the Jammu and Kashmir Constituent Assembly ceased to exist ஆனதுக்கு அப்புறமும் இந்த article cease ஆவலன்னு சொல்கிறாங்க. Further, the court commented that it was not after 70 years of Constitution of India was applied in one go. இங்கே என்ன சொல்லிட்டாங்க, the court says it was not as if after 70 years ஒரு 70 வருஷம் கழிச்சு ஒரே கோல இது எல்லாமே நம்ம மாற்றணும், the Constitution of India is applied to you அப்படிங்கிற ஒரு இல்லை. இட் வாஸ் அ கல்மினேஷன் ஆஃப் இன்டகிரேஷன் ப்ராசஸ். இப்போ இந்த இன்டகிரேஷன் ப்ராசஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வித் இந்தியா அப்படிங்கிறது நடக்குது. இந்த ப்ராசஸ் வந்து எதெல்லாம் பேஸ் பண்ணி நடந்திருக்கு, அங்கே இருக்க லீகல் சிச்சுவேஷன் என்ன, எக்கனாமிக், சோஷியல், கல்ச்சர், இந்த மாதிரி பல டைமென்ஷன்ஸை கருத்தில் கொண்டு இதெல்லாமே அனலைஸ் பண்ணி தான் இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு. அண்ட் திஸ் ப்ராசஸ் ஹேஸ் கம் டு அன் எண்ட் நவ் அப்படின்னு இங்கே சொல்லிட்டாங்க. இட் ஹேஸ் கம் டு இட்ஸ் ஃபைனாலிட்டி ஓவர் தீஸ் இயர்ஸ் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. சேர்த்து குமுலேட்டிவ்னா என்னது, சேர்த்து வைக்கிறது. ஒரு இன்டகிரேஷன் ப்ராசஸில் நடந்துக்கிட்டே இருந்த ஒரு ப்ராசஸோட ஒரு பகுதி தான் இது, ஒரே நாளில் இதை பண்ணிடல அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங்லி இட் வாஸ் ஹெல்ட் தட் ஆல் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் Constitution of India could be applied to Jammu and Kashmir using Article 371D in one go. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, 70 வருஷத்தில் நம்ம ஒன்றா பண்ணிடல, ஒரே நேரத்தில் இதை வந்து பண்ணணும்னு சொல்லலை, பண்ணவும் இல்லை. இது எல்லாமே இந்த இன்டகிரேஷன் ப்ராசஸுக்கான இவ்வளோ நாளாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்டகிரேஷன் எப்படிலாம் பண்ணலாங்கிற ஒரு ப்ராசஸ் நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்போ ஆர்டிகல் 371D மூலமாக ஆல் த ப்ரொவிஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் குட் பி அப்ளைடு டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கொஸ்டின்ஸுக்கு போகலாம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததில் நமக்கு தெரிஞ்சிருக்கோம், ஆர்டிகல் 370 ரிப்பீல் பண்ணதை பற்றி பேசுகிறாங்க. கோர்ட் என்ன மாதிரியான வியூலாம் எடுத்திருக்கு, எது சரி எது தப்பு, ஏன் சரி எப்படி தப்பு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டோம் நம்ம. இப்போ கொஸ்டின்குள்ளே போகலாம். Why is a state in the union of Gunterland? The state has a provision in its constitution that grants it internal sovereignty. It grants and the power to decide the extent to which the Gunterland constitution applies to it. The union government decides to apply Gunterland constitution to Y by issuing a presidential order. ஒரு presidential order issue பண்றோம். இதை நம்ம சேம் அங்க நமக்கு நடந்த மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஆர்டிகல் 370 ரிப்பீல் பண்றதுக்கு 2019ல ஒரு presidential order issue பண்ணியிருக்கோம். இங்கேயும் அதே மாதிரி ஒரு presidential order issue பண்றாங்க without the concurrence of the state government or the people of Y. The decision is challenged in Supreme Court by the petitioners who argue that union government has violated the internal sovereignty and the constitutional autonomy of Y. Would the arguments of the petitioner be accepted? இந்த ஆர்கியூமெண்ட்டை அக்செப்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்க ப்ராப்ளமை பேசேஜோட நம்ம பொருத்தி பார்க்கணும். அங்கே என்ன சொல்லிட்டாங்க, இட் கிராண்ட்ஸ் இன்டர்னல் சாவர்னிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்குன்னு ஒரு சுயாட்சி ஒரு இருக்குது அப்படிங்கும் போது பர்மிஷன் வாங்கி தான் இதை பண்ணியிருக்கணும். would the arguments of the petitioner be accepted? இந்த ஆர்கியூமெண்ட் பெட்டிஷனர் சொன்னது கரெக்டாக சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா சுப்ரீம் கோர்ட்டில், இது கரெக்டான்னு கேட்குறாங்க. the Supreme Court would strike down the validity of union government's decision and accept the argument of the petitioner as
why constitution stipulated for internal sovereignty. இங்க internal sovereignty இருக்கு, அதனால சுப்ரீம் கோர்ட் இந்த இடத்துல அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டும் பார்த்துடலாம். The Supreme Court would partially uphold the validity. இங்க partially இந்த பேசேஜ்ல நம்ம எந்த இடத்துலையுமே பார்ஷியலா பண்ணலாம், பார்ஷியலா இல்ல, ஒரு லெவலுக்கான ஒரு sovereignty கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல. They said it grants internal sovereignty தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பார்ஷியல் அப்படிங்கிற கான்செப்டே இந்த இடத்துல வராது. ஸோ இந்த ஆன்சரும் கிடையாது. The Supreme Court would not rule on this case as it is beyond its jurisdiction கிடையாது. இங்க இதுக்கு jurisdiction இருக்கு, இவங்க இந்த கேஸை பார்க்கலாம். ஸோ இதுவும் wrong answer. So the right answer would be the court will strike down as the constitution has granted internal sovereignty in the இடத்துல. Next question is, suppose a state of Libya, say W, has a provision in its constitution that grants it the power to secede from Indian Union. Secede na enna? அதிலிருந்து withdraw ஆகி தனியா வந்துக்கிறது, withdraw பண்ணிக்கிறது, இதான் மீனிங். If it dissatisfied with the policies or actions of union government. So எப்போ யூனியன் கவர்மெண்டோட ஆக்டிவிட்டீஸ் ஆர் பாலிசி எனக்கு ரொம்ப டிசாட்டிஸ்ஃபைடா, டபிள்யூக்கு ரொம்ப டிசாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படின்னா பண்ணிக்கலாம். After 60 years in which the integration process of W in the state of Libya was going on, the union government decides to amend the constitution of W by issuing a presidential order. So in the 60 yearsல integration process of W in the state of Libya was going on அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ யூனியன் கவர்மெண்ட் வந்து என்ன டிசைட் பண்றாங்க, கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்ணலாம் by means of a presidential order அப்படின்னு டிசைட் பண்றாங்க. Without the consent of state government to remove the provision that grants it the power to secede. இந்த withdrawal power இருக்கு இல்லையா, இந்த provision-ஐ remove பண்றதுக்கு. The decision is challenged in Supreme Court by the petitioners who argue that union government has violated the sovereignty and self-determination of W. Would the arguments of petitioner be accepted? இப்போ இந்த கொஸ்டினை நம்ம பார்த்த மெயின் பேசேஜோட ஒத்து போகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இந்த பேசேஜில் ஆர்டிகல் 370 cease to exist இருந்தாலும் 370 of 3 அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் ஆன் ஒன் கோலை இதை நம்ம பண்ணிடல, இது ஒரு கண்டினியூயிங் ப்ராசஸாக இருந்திருக்கு. அப்போது ஆர்டிகல் 371D இந்த ஆர்டிகல் மூலமாக இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒன் கோலை நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது, இந்த ரெண்டு கான்செப்ட்டுமே இதில் பார்த்தோம் நம்ம. ஸோ இங்கே என்ன சொல்லிட்டாங்க, ஒரு ப்ரொவிஷன் இருக்குது செசீட் பண்ணுறதுக்கு, இஸ் டிசாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு தான். 60 years ஒரு இன்டகிரேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. த யூனியன் கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணுறாங்க, ஒரு பிரசிடென்ஷியல் ஆர்டர் மூலமாக த ப்ரொவிஷன் தட் கிராண்ட்ஸ் த பவர் டு செசீடை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சேலஞ்ச் பண்ணுறாங்க. இந்த ஆர்குமெண்ட்டை த பெட்டிஷனரை கோர்ட் அக்செப்ட் பண்ணுமாங்கிறது தான் கொஸ்டின். The Supreme Court would uphold the validity of the government. Next, the Supreme Court would strike down. ஏன் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணணும், இங்கே வேறு எந்த கான்செப்ட்டுமே அவங்க பேசலை. ஒரு ப்ரொவிஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ அந்த ப்ரொவிஷனை யூஸ் பண்ணுவாங்க, பாலிசியோ ஒரு ஆக்ஷனோ சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லாதப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இன்டகிரேஷன் ப்ராசஸ் ஆரம்பித்து நடந்துட்டுருக்கு. அப்போ இந்த அமெண்ட்மெண்ட் டு திஸ் பவர் டு செசீடை ரிமூவ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட் நடக்குது. ஸோ இட் வுட் ஸ்ட்ரைக் டவுன் த வேலிடிட்டி ஆஸ் இட் did not in the case of article 370 of JNK. Okay, இப்போ செகண்ட் சாய்ஸ் வந்து the Supreme Court would strike down the validity of the union government's decision and accepted the argument of petitioner as it did not in the case of article 370. அங்க petitionerோட ஸ்டாண்டை கோர்ட் அக்செப்ட் பண்ணல. இங்க என்ன சொல்றாங்க, as it did not in the case of article 370. Next, the Supreme Court would partially uphold. இதுவும் இல்ல. The Supreme Court would not rule on this case as it is beyond the jurisdiction. இது ரெண்டுமே இங்க வராது. The Supreme Court would strike down the validity of the union government decision and reject the argument of the petitioners as it did in case of article 370 Jammu and Kashmir. இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். It would strike down the validity கிடையாது இந்த இடத்துல. Question 3. V is a state in the Union of Nambi. V has a provision in its constitution that grants union the power to modify or repeal the constitution that applies to it. So V ஓட அந்த ஸ்டேட்டில் என்ன ப்ரொவிஷன் இருக்குது அப்படின்னா, அந்த கான்ஸ்டியூஷனில் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, the power to modify or repeal the constitution that applies to it with concurrence of the state government and the people. The union government decide to amend the constitution of V by issuing a presidential order without concurrence of the state and people. இங்கே வந்து கன்கரன்ஸோட பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்த லெவனில் அடுத்த லைனில் என்ன சொல்லியிருக்காங்க,
ஒரு டிசைட் பண்றாங்க கன்கரன்ஸ் வாங்காம ஒரு presidential order issue பண்ணிட்டு. This decision is challenged by the petitioners who argue that union government has violated the constitutional rights and aspirations of we. How would Supreme Court likely rule on this case based on Article 370 of Jammu and Kashmir? நம்ம மேலே பார்த்த பேசேஜோட ரிலேட் பண்ணி இது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே என்ன சொல்லிட்டாங்க, இது வேணும் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கான்ஸ்டியூஷனுக்கு அகெயின்ஸ்டாக ஆக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா வில் அப்ஹோல்டுனா இது வராது. இட் வில் சே இட் இஸ் நாட் வேலிட், வாட் யூ ஹேவ் டன் இஸ் ராங் அப்படின்னு தான் சொல்லணும். இல்லைங்கிறத பற்றி நம்ம எங்கேயுமே இங்கே சொல்லலை, ஜூரிஸ்டிக்ஷனும் இங்கே இல்லை. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் த சுப்ரீம் கோர்ட் would strike down the validity of union government's decision in this particular case and accept the argument of the petitioner because it clearly says the concurrence of state government and the people of we is necessary. So what was the main objective of union government's decision to repeal the special status of Jammu and Kashmir under Article 370 of the Constitution in 2019 ல Article 370 repeal பண்ணிடுறாங்க. இதுக்கு இந்த டெசிஷனுக்கு மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பேசேஜ்லேயே இருக்கு, இட் இஸ் டு இன்டகிரேட் த ஸ்டேட் வித் ரெஸ்ட் ஆஃப் த இந்தியா. டு பைஃபர்கேட்டான்னு கேட்டால் அது டேரெக்டாக கிடையாது, இந்தியன் கான்ஸ்டியூஷனை தான் அப்ளை பண்ண போகிறோம் ஆன் ஒன் கோ அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா டு இன்டகிரேட் த ஸ்டேட் ஆஃப் JNK வித் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வித் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் கரெக்டான ஆன்சர். இது இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படி பண்ணுவோம், பை அப்ளைங் த கான்ஸ்டியூஷன். இங்கே கொஸ்டின் என்னது, மெயின் அப்ஜெக்டிவ் தான் கேட்குறாங்க. கான்ஸ்டியூஷனை போய் அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. டு இன்டகிரேட் த ஸ்டேட் வித் இந்தியா. To impose president's rules, இதெல்லாம் கிடையாது. Main objective is to integrate. In a landmark judgment, the Supreme Court upheld the validity of union government's decision to repeal special status of Jammu and Kashmir under Article 370 of the Constitution of India. The court reasoned that Jammu and Kashmir did not possess internal sovereignty. Court it's saying internal sovereignty அவங்களுக்கு இல்லை அப்படின்னு. The concurrence of state government was not required to apply Indian constitution. Therefore, internal sovereignty இல்ல, அதனால concurrence வாங்கணுங்கிற அவசியம் இங்க இல்ல. There is no requirement. Additionally, the court clarified that the exercise of president's power under Article 370 Clause 3 is subject to judicial review. So, court என்ன சொல்றாங்க, concurrence வாங்கிட்டு தான் பண்ணணும்னு இல்ல, பண்ணலாம். And also it clarifies that this exercise of president's power Article 370 of 3 is subject to judicial review. So, judicial review na என்னன்னு சொல்லியிருந்தேன். What was the rationale provided by the court for removal of Article 370? So, Article 370 ரிமூவ் பண்ணதுக்கு எதை ஒரு ரீசனாக நம்ம சொல்லியிருக்காங்க ப்ரொவைடட் பை த கோர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, டு எஸ்டாப்ளிஷ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அது சோவரின் த ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டிட் நாட் பொசஸ் இன்டர்னல் சாவர்னிட்டின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பண்ணது கரெக்டுன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா இங்கே சாவர்னிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் கிடையாது. டு பெர்பெச்சுவேட் அசிமெட்ரிக் ஃபெடரலிசம் அண்ட் மெயின்டைன் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், அசிமெட்ரிக் ஃபெடரலிசம் மெயின்டைன் பண்ணி ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணதுக்காகவும் இல்லை. டு ஃபாஸ்டர் யூனிட்டி அண்ட் ஈக்வாலிட்டி அக்ராஸ் இந்தியா, இந்த லைன் அங்கே இருந்துச்சு. டு அசர்ட் த டாமினன்ஸ் ஆஃப் இந்தியன், ஒரு டாமினன்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இதை நம்ம பண்ணலை. ஸோ த ஆன்சர் இஸ் டு ஃபாஸ்டர் யூனிட்டி அண்ட் ஈக்வாலிட்டி அக்ராஸ் இந்தியா. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் பேசேஜ் பார்க்கலாம். In a landmark judgment in the case of Pankaj Bansal vs. Union of India, the Supreme Court has held that Directorate of Enforcement, அமலாக்கத்துறை அப்படி நம்ம படிச்சிருப்போம். So, the Directorate of Enforcement must furnish the reason of arrest to the accused in writing. So, இந்த கேஸ்ல Supreme Court என்ன சொல்லியிருக்காங்க, Directorate of Enforcement அமலாக்கத்துறையிலிருந்து ஒருத்தர் போய் ஒருத்தரை கைது செய்யறாங்க அப்படின்னா இந்த கைதுக்கான அவங்களை ஏன் அரெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற ரீசனை சொல்லணும். எப்படி சொல்லணும், to the accused, யாரை கைது செய்ய போறீங்களோ அவங்கிட்ட எழுத்துப்பூர்வமாக சொல்லணுங்கிறது ஜட்ஜ்மெண்டா கொடுத்திருக்காங்க. While holding so, the bench noted that the Supreme Court, the judges, they have noted that the section 19 of the Prevention of Money Laundering Act, இத ஷார்ட்டா நம்ம என்ன சொல்லுவோம், PMLA, Prevention of Money Laundering Act 2002, that gives power to the officers of ED, Enforcement Directorate, to arrest any person guilty of money laundering offense, uses the expression that the accused shall be informed on the grounds of such arrest. இங்க மணி லாண்ட்ரிங்னா தெரியும், பண சுரண்டல். ஸோ நாட்டுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம நாட்டோட பணத்தை ஏதோ ஒரு வகையில் மோசடி செய்யறது, எப்படி வேணாலும் அந்த மோசடியில் ஈடுபட்டிருக்கலாம். அவங்க இந்த மாதிரியான ஒரு செயலில் ஈடுபடுறவங்கள அரெஸ்ட் பண்ணலாம். அரெஸ்ட் பண்ணும்போது
அவங்கள என்ன கிரவுண்ட்ஸ் என்ன காரணத்துக்காக அரெஸ்ட் பண்றோங்கிற இன்ஃபர்மேஷன் தகவலை சொல்லணும். அவ்வளவுதான் இருக்கு செக்ஷன் 19ல. the officer who is going to arrest இங்க என்ன சொல்லிட்டாங்க, செக்ஷன் 19ல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃபீஸர்ஸ் இடி ஆஃபீஸர்ஸுக்கு ஒரு பவர் இருக்கு. யாராவது மணி லாண்டரிங் அஃபென்ஸில் ஈடுபட்டிருக்காங்க, இந்த மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம். அரெஸ்ட் பண்ணுறவங்க கிட்ட அந்த ஆஃபீஸர் தகவலை சொல்லணும். எதுக்காக அவங்கள அரெஸ்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் கொடுத்துருக்கு. இன்ஃபார்ம்ட் ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் சச் அரெஸ்ட். ஆனால் அந்த தகவலை எப்படி சொல்லணும், வாய்மொழியாக சொன்னால் போதுமா, எழுதி சொல்லணுமா, அந்த கிளாரிட்டியில் தகவலை சொல்லணும். அந்த அரெஸ்ட் யார் என்ன பண்ணுறாங்கன்னா என்கிட்ட அந்த தகவல் சொல்லணும். இவ்வளோதான் அந்த இடத்துல கொடுத்துருக்கு. The section did not specify how the grounds of arrest should be informed. எப்படி இது சொல்லணும்னு சொல்லல. Judgment authored by Justice Sanjay Kumar referred to Article 22 Clause 1 of the Constitution, which provides that no person who is arrested shall be detained in custody without being informed. அது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். ஒருத்தனை குற்றவாளின்னு சொல்லி நம்ம அரெஸ்ட் பண்ணும் போது என்ன காரணத்துக்காக அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லாம அவனை அரெஸ்ட் பண்ணி டீடைன் பண்ணி வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. He has to be informed as soon as may be of the grounds for such arrest. அவன் அரெஸ்ட் பண்ண உடனே எதுக்காக பண்ணியிருக்கோன்னு சொல்லும். The bench further noted that as per section 19 of PMLA, that is Prevention of Money Laundering Act, officers of the ED can arrest a person if they have reasons to believe அவன் தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு reason to believe இருந்ததுனாலே அவனை அரெஸ்ட் பண்ணலாம். That the accused is guilty of the offences under PMLA. ஸோ இந்த ஆக்டில் அஃபென்ஸ்னா என்னென்னலாம் அஃபென்ஸ் இதுக்குள்ளே கவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இவர் பண்ணியிருப்பாரு அப்படின்னு அவங்க நினச்சி ரீசனபிளாக ஒரு ரீசன்ஸ் இருக்குது அவங்க அதை பிலீவ் பண்ணுறதுக்கு அப்படின்னா அவங்க அரெஸ்ட் பண்ணலாம். ஃபார் கெட்டிங் பெயில் அண்டர் செக்ஷன் 45 ஆஃப் PMLA. ஸோ செக்ஷன் 19ல என்ன சொல்கிறாங்க, நான் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா the accused should be informed on the ground of such arrest. இந்த இன்ஃபார்ம்டு எப்படி பண்ணணுங்கிற கிளாரிட்டி அங்கே இல்லைங்கிறத ஒரு லைனில் பார்த்தோம். இப்போ ஒரு பெயில் 45ல் ஜெயிலில் போட்டு வச்சுருக்கோம், விசாரணை நடந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அவன் மேலே ப்ரூவ் ஆனாதான் அவங்கள திருப்பி நம்ம ஜெயிலில் கொண்டு வைக்க முடியும். இத்தனை நாளைக்கு உங்களுக்கு குற்றம் உங்கள் மேலே இது நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுப்போம். இப்போ விசாரணைக்கு எப்போல்லாம் கூப்பிட்றீங்களோ அப்போல்லாம் வாங்க, அது வரைக்கும் நீங்கள் வெளியே இருந்துக்கலாம் வித் சம் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ செக்ஷன் 45ல் பெயிலுக்கு ஒரு accused person who is arrested under PMLA, he can seek bail. The accused must establish that there are no reasonable ground to believe he is guilty. இப்போ பெயில் வாங்கும் போது நான் என்ன ப்ரூவ் பண்ணணும், அந்த இடத்துல என்ன அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீசனபிள் கிரவுண்டு இருக்குது அப்படின்னா அவங்க என்ன அரெஸ்ட் பண்ணலான்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த ஆக்டில் அந்த ப்ரொவிஷன் இருக்குது. பெயிலுக்கு என்ன சொல்றாங்க, பியாண்ட் ரீசனபிள் டவுட்ல ப்ரூவ் பண்ணணும்னு சொல்ல, they must establish that there are no reasonable ground to believe. ஒரு காரணமா சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை அடிப்படையா வச்சு நான் தான் பண்ணேன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்கிற பாயிண்ட்டை அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணணும். To meet this requirement, it would be essential for the arrested person to be aware of the grounds on which the authorized officer arrested him under section 19 and the basis for the officer's reason to believe that he is or she is guilty of an offense punishable under the Act of 2002. So இங்க என்ன சொல்லிட்டாங்க, the requirement to arrest அப்படிங்கிறது என்ன, reason to believe. இது என்ன அப்படிங்கிறத இவன்கிட்ட சொன்னாதான் he can prove that there are no reasonable ground to believe that I am guilty அப்படிங்கிறத சொல்லி அவரை பெயில் வாங்கிட்டு வெளியே வர முடியும். The court primarily cited two reasons. First, in the event of such grounds of arrest or orally read out to the arrested person, orally சொல்லிருக்கலாம், or read by such person with nothing further and this fact is disputed in a given case, it may boil down to the word of the arrested person against the word of the officer as to whether or not there is due and proper compliance in this regard. ப்ராப்பரா ஒருத்தருக்கு சொல்லியிருக்கோமா சொல்லலையா ஒரு விஷயத்த, இங்க ஓரலா வாசிச்சு காமிச்சாலும் சரி, என்கிட்ட நீங்க grounds for arrest என்னங்கிறத கொடுத்து என்னையே படிச்சுக்க சொன்னாலும் சரி. The second reason as to why this would be the proper course to adopt is the constitutional objective underlying such information being given to the arrested person. என்ன ground of arrest அப்படிங்கிறது, conveyance of this information is not only to apprise the arrested person. ஏன் இது சொல்லணும், it is not only to know that arrested person why he is getting arrested, of why he or she is being arrested, but also to enable such person to seek, எதுக்காக அரெஸ்ட் பண்றோங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, but also to seek legal counsel
and thereafter present a case before the court under section 45. இது எதுக்கு? To seek release on bail if he or she so chooses. bail வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த தகவலை மூலமா ஏன் அரெஸ்ட் பண்ணோம்? கிரவுண்ட் ஐ பிலீவ் தட் நீங்க இதை பண்ணியிருப்பீங்க, அப்போ நீங்க பிலீவ் பண்ணதுக்கு ஒரு ஆதாரமே இது கிடையாது அப்படிங்கறத நான் ப்ரூவ் பண்ணாதான் எனக்கு பெயில் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு தான் ரீசனா சொல்லியிருக்காங்க. இப்போ கொஸ்டினுக்கு போகலாம். அனில் a lawyer were arrested by enforcement directorate the officers for allegedly facilitating money laundering transaction for his client. ஒரு அட்வொகேட் கிளையண்ட்டுக்கு மணி லாண்டரிங் டிரான்சாக்ஷன்ல உதவி செஞ்சிருக்காரு, ஏதோ ஒரு வேலை பார்த்து கொடுத்திருக்காரு. He was given a written document stating the ground of his arrest. He claimed that the document was based on hearsay and not on any credible evidence. ரிட்டனா கொடுத்துட்டாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு? இந்த டாக்குமெண்ட் ஹியர்சேனா என்னது? காதுவில்ல வாயால ஒருத்தர் சொன்னாரு, இதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை, ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படிங்கறத பிலீவ் பண்ணி இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. He filed a bail application under 45 but the court rejected. கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டாங்க இந்த இடத்துல. வாட் வாஸ் த மெயின் ரீசன் ஃபார் த ரிஜெக்ஷன் ஆஃப் ஹிஸ் பெயில் அப்ளிகேஷன்? எது ரீசனா இருக்கும்? he failed to establish that there were no reasonable grounds to believe that he was guilty of the offense under PMLA. He says it is based on hearsay. உங்ககிட்ட எவிடன்ஸ் இல்லைன்னு. இப்போ நான் தப்பு செய்யலன்னு சொல்லும் போது அங்கே என்ன சொல்லணும்? நீ இந்த கிரவுண்ட்ல என்ன அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட்ல அரெஸ்ட் பண்ணேன்னு சொன்னதுக்கான எந்த ஆதாரமும் உங்ககிட்ட இல்ல, அப்படி ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்கு? there were no reasonable grounds to believe that he was guilty of the offense. he failed to அப்படின்னா இது கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேட்மெண்ட். he failed to challenge the validity of written document stating. இங்க வேலிடிட்டியை சேலஞ்ச் பண்றதுக்கே இல்லவா, எப்படி வேணா சொல்லலாம்னு ஆக்ட் சொல்லிருச்சு. ஒரு கேஸ்ல கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ரிட்டன்ல கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்க ரிட்டன்ல கொடுத்தாங்கன்னே கொடுத்துட்டாங்க. ஸோ இது வராது. he failed to produce any evidence to rebut the allegation made by the enforcement directorate officers in the written document. ரிட்டனா உன்னை எதுக்கு அரெஸ்ட் பண்ணோன்னு சொன்னாங்களோ அதுக்கான எவிடன்ஸை இங்க கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. he failed to comply with the conditions imposed by the court for granting bail under PMLA. கண்டிஷன்ஸை பற்றி நம்ம இங்கே எதுவுமே பேசல, ஸோ இது வராது. ஸோ த ஆன்சர் வில் பி he failed to establish that there was no reasonable ground. ஒரு ரீசனபிள் கிரவுண்டே இல்லை, என்னை அரெஸ்ட் பண்ணது தப்பு அப்படிங்கிறத அவர் எங்கேயுமே ப்ரூவ் பண்ணல. he failed to establish that. The court rejected his application of bail. அவ்வளோதான். அவங்க எப்படி இவர் சொல்கிறார் இல்லையா, அவங்க வாயால் ஒருத்தர் சொன்னதை கேட்டு ஒரு கேஸ் போட்டுட்டாங்க. அது மாதிரி இவர் நான் தப்பு செய்யலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஒரு கிரவுண்ட் அடித்தளமாக இந்த ரீசன் தான், இதையெல்லாம் ஒரு ரீசனாக சொல்லி என்னை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இது தப்பு, நான் அந்த ரீசன் ஏதோ சொல்லியிருக்காங்களோ அது பண்ணலை அப்படின்னு அவர் எங்கேயுமே சொல்லலை. Meena, a social activist, was arrested by ED for allegedly receiving money from a terrorist organization to fund anti-national activities. டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ல வாங்கி ஆக்டிவிஸ்டுக்கு ஃபண்ட் கொடுத்தாங்க. she was informed of the ground of her arrest orally by ED. ஓரலா சொல்லிட்டாங்க. but she claimed she did not understand of her arrest as they were in English. ஓரலா சொன்னது இங்கிலீஷில் சொன்னாங்க, எனக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாது, அது என்னோட நேட்டிவ் லாங்குவேஜில் எனக்கு புரியலை, என்ன காரணம் சொல்லி என்னை அரெஸ்ட் பண்ணாங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. she filed a writ petition in the court challenging her arrest. ஒரு நீதி பேராண்மை மனு தாக்கல் செய்கிறாங்க, என்னோட அரெஸ்ட் இவங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. what was the most likely outcome of her petition? எதுவா இருக்கும் அப்படின்னு. Meena's petition will likely succeed because she was not provided with the grounds of her arrest in writing as mandated by Supreme Court judgment in Pankaj Bansal vs Union of India. ரைட்டிங்ல கொடுக்கல, ஓரலா சொன்னாங்க. will likely succeed because she was informed on the grounds of her arrest orally. இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு, அவுட்கம் என்ன, இங்கே வந்து இங்கிலீஷில் சொன்னாங்க, எனக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாது, இங்கே ஆன்சர் என்ன, அவங்களுக்கு புரியலாங்கிறதுக்காக அவங்க கேட்குறாங்க, அப்படிலாம் இல்லை. ஸோ ஆப்ஷன் வராது. அந்த கான்செப்ட்லேயே லாங்குவேஜ் மாற்றி அப்படிங்கிறதே போல. த ஆக்ட் சேஸ் நீங்கள் இந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. Meena's petition will succeed because she claimed not to understand the grounds of her arrest due to language barriers which violated her constitutional right to be informed of the reason of her arrest. So constitutional right to be informed of the reason of arrestங்கிறது எங்கே பார்த்தோம்? ஆர்டிகல் 22ல இருக்கு அப்படின்னு சொல்லி இதில் பார்த்தோம். இந்த கோர்ட் வந்து அதை பேசியிருக்காங்க. பட் எனக்கு அது புரியலை அப்படிங்கிறது வேலை, என்கிட்ட அந்த தகவலை சரியாக
சொல்லலை அப்படிங்கிறது வேறு. என்னை அரெஸ்ட் பண்ணுறாங்க இந்த ரீசனுக்காக தெரியும், பட் ஆனால் எனக்கு அது புரியலை, அது ஒரு கிரவுண்ட். மீனாஸ் பெட்டிஷன் வில் லைக்லி ஃபெயில் பிகாஸ் ஷி டிட் நாட் சேலஞ்ச் த அரெஸ்ட் வித்தின் த ஸ்பெசிஃபைட். இங்கே டைம் பற்றி நம்ம அந்த பேசேஜில் எங்கேயுமே பார்க்கல. லாங்குவேஜ் பேரியர் அப்படிங்கிறத ஒரு கிரவுண்டாக வச்சு ஒரு விஷயத்தை கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் இல்லை. சக்சீட் பிகாஸ் ஷி வாஸ் இன்ஃபார்ம்ட் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ஹர் அரெஸ்ட் ஓரலி விச் இஸ் சஃபிஷியன்ட் அக்கார்டிங் டு. இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இல்லை. ஏன் அதான் உங்களுக்கு புரியலான்னு அவங்க அங்கே சொல்லியிருக்காங்க. த மீனாஸ் பெட்டிஷன் வில் லைக்லி சக்சீட் பிகாஸ் ஷி வாஸ் நாட் ப்ரொவைடட் வித் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் இன் ரைட்டிங் ஆஸ் மேண்டேட்டட் பை பங்கஜ் பன்சால் வெஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இது பேசேஜில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணோம் which is the most appropriate answer அப்படின்னு பார்க்கும்போது. Neha, a teacher was arrested by ED for allegedly accepting money from foreign NGO to fund anti-national activities. She was informed on the ground of her arrest orally by ED officer, but she claimed she did not receive any written document stating the ground of arrest. She filed a bail application under 45 of PMLA, but the court rejected her application. She only produced evidence to show that ED officer who arrested was a member of rival political party and had a political motive to target her, but the evidence was not significant. போதுமானது அளவாக இல்லை. அவர் என்னோட எதிர்க்கட்சி, அதனால் அவர் இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறது ஒரு காரணம் கிடையாது. What was the reason for rejection of her bail application? ஸோ என்ன ரீசன் கோர்ட் இந்த பெயில் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணதுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. She failed to establish that there was no reasonable ground to believe that she was guilty. She failed to establish no reasonable grounds. இவங்க அங்கே எதுவுமே சொல்ல, இதனோட எதிர்க்கட்சி, அதனால அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் இருக்குது. She failed to challenge the validity. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? She produced evidence to show that ED officer was a member of rival partyங்கிறதுக்கு தான் எவிடன்ஸ் சொன்னாங்க. இவங்க வேற எந்த கிரவுண்டை பற்றியுமே அங்கே பேசலை. ஸோ எதை பற்றி நம்ம கேட்குறோமோ அதை தான் கோர்ட் they will hear and decide. இவங்க எதை பற்றி பேசலாம் அந்த இடத்துல? எனக்கு கம்யூனிகேஷன் எப்படி வந்துச்சுங்கிற கான்செப்டை பேசியிருக்காங்கன்னு இந்த பேசேஜில் எங்கேயுமே பேசலை. இந்த பேசேஜில் இல்லை, மெயின் பேசேஜில் இருக்குது. கொஸ்டின் கேட்டிருக்க இடத்துக்குள்ள அது இல்லை. ஸோ கம்யூனிகேஷன்ங்கிறத கிராஸ் பண்ணிடலாம். She failed to produce any evidence to prove that she was not involved in any anti-national. She failed to comply with the conditions imposed by the court for granting. இதுவும் கிடையாது. The main reason is she failed to establish. அவங்க ரிட்டனாக அந்த கிரவுண்ட் ஆஃப் சேலஞ்ச் என்ன, இல்லை நான் இதில் இன்வால்வ் ஆகலை, இது எல்லாமே ரீசன் கிடையாது. மெயின் ரீசன் ஃபார் ரிஜெக்ஷன் ஆஃப் ஹர் பெயில் அப்ளிகேஷன் இஸ் பிகாஸ் ஷீ டிட் நாட் எஸ்டாப்ளிஷ் தட் there was no reasonable ground to arrest her. Which of the following statement regarding Supreme Court's judgment in Pankaj Bansal vs Union of India is not correct? எது wrong அப்படின்னு கேட்டிருக்காங்க. The Supreme Court emphasized the importance of furnishing reason. இது சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரெக்ட் தான், இது நாட் கரெக்ட் சொல்ல முடியாது. The judgment noted that section 19 of the PMLA specifies how the ground of arrest should be informed. The judgment noted that section 19 specifies how the ground of arrest should be informed. Section 19 specify பண்ணல அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். கோர்ட் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. The court cited article 22(1) of the constitution. அது அரெஸ்ட் பண்ண பர்சனுக்கு கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் சொல்லணும் அப்படிங்கிறது இருக்குது. The court highlighted the importance of conveying the information to the arrested person to enable them to seek legal counsel and present. பெயிலுக்கு இது தேவை, இதெல்லாம் சொல்லிட்டாங்க. So the wrong thing is this, because section 19 says ground should be informed. It does not specify how the ground of arrest should be informed. அப்படி it does not specify அப்படிங்கிறது தான் கோர்ட் அங்கே சொல்லியிருந்தாங்க. In the context of a person taking into custody by ED under PMLA, what is the significance of furnishing the reasons for arrest in writing as highlighted in the landmark judgment? ரைட்டிங்கில் கொடுக்கறதுனால என்ன கிடச்சிரும் அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ், என்ன இம்பார்ட்டன்ஸ் அதில் இருக்குது, ஏன் ரைட்டிங்கில் கொடுக்கணும், எதுக்காக இதை ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் இவங்க பேசியிருக்காங்க. செக்ஷன் 19 says inform, பட் how to informங்கிற கிளாரிட்டி இல்லை. இட் ஷுட் பி இன்ஃபார்ம்ட் இன் ரைட்டிங்னு ஸ்பெசிஃபிக்காக ஏன் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டு என்ஷூர் டிரான்ஸ்பரன்சி சொன்னாலே டிரான்ஸ்பரன்சி இருக்குது. இட் அலவுஸ் த அக்யூஸ் டு சேலஞ்ச் த லீகாலிட்டி. நீங்கள் ஓரலாக சொன்னாலும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு, செக்ஷன் 19 இன்ஃபார்ம்டுன்னு சொல்லிட்டாங்க, ஆர்பிட்ரி டிடென்ஷன் இதெல்லாம் இல்லை. இட் ஃபெசிலிட்டேட் த அக்யூஸ்ட் இன் சீக்கிங் லீகல் ரீகோர்ஸ் அண்ட் அப்ளையிங் ஃபார் பெயில் அண்டர் செக்ஷன் 45 ஆஃப் த PMLA. இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ த மெயின் ரீசன் ஸ்டேட்டட் பை த கோர்ட் டு
give in writing is that it facilitates the accused in seeking a legal counsel and for applying bail under section 45 of the PMLA Act. Raj, a wealthy businessman residing in Dubai, has been accused of involvement in money laundering activities in India. He is a businessman in Dubai. India la money laundering la ஈடுபட்டிருக்காரு. He is apprehended and told by officers of the ED for what he has been accused of. அவர் அரெஸ்ட் பண்ணி ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, எதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டாங்க upon his arrival at the Delhi airport. However, Raj is not provided with any written documentation outlining the grounds for his arrest. He was not provided with any written document. Considering Pankaj Bansal's Union of India, would Raj have a valid argument for his release on bail based on lack of information provided to him? என்ன ரீசன் சொல்லிட்டாங்க, ரிட்டனாக தான் கொடுக்கல. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கன்சிடர் பண்ணினா would Raj have a valid argument for his release on bail? இதுதான் கொஸ்டின். இந்த கேஸை கன்சிடர் பண்ணி பெயிலில் போகிறதுக்கான வாய்ப்பு இவருக்கு இருக்கா? ஸோ இங்கே ரிட்டனில் கொடுக்கணும்னு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லிட்டாங்க, இவங்க கொடுக்கல. அப்போ 2 எஸ் இருக்குது, நோங்கிறத கட் பண்ணிடலாம். நம்ம 2 எஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன செக்ஷன் பற்றி பேசுகிறாங்க, 19ல் தான் இன்ஃபர்மேஷனை எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆர்டிகல் 22 he has right to be informed, இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஆனால் அதை ரிட்டனில் கொடுக்கல, அதுதான் இருக்குது. ஸோ he could argue that under section 19 he is entitled to written documentation specifying reason for arrest அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு வேலிடான ஆர்கியூமெண்ட்டாக வச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.